அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ரமதான் டே 1 vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சஹர் டு இஃப்தார் நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ பெற தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பெற பார்த்ததும் ஓதக்கூடிய துவாலாம் ஓதிட்டு நிறைய துவா செஞ்சுட்டு தராவி தொழுது முடிச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்திருக்கேன் சஹருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டே சஹர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்தது. ஸோ கீ ரைஸ் பண்ணிவிட்டு சீரக சம்பாவில் மட்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எலும்புலாம் போட்டு பருப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மட்டன் ஃப்ரைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து மட்டனை மட்டும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய், மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மட்டனை மட்டும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் சஹரில் தான் இதை வந்து ரோஸ்ட் பண்ணவே போகிறேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக கீ அது கூட ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றாமலும் இந்த கீ ரைஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சீரக சம்பா அப்புறம் நார்மல் சாப்பாட்டு ஆக்குவோம்ல சிவாஜி பிராண்ட் அரிசி, அதில் பண்ணால் கூட இந்த நெய்ச்சோறு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்னக்கா இஃப்தார் ரெசிபீஸ் மட்டும்தான் போடுறீங்க, சஹருக்கு எதுவுமே ரெசிபீஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. சஹருக்கு பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக குக்லாம் பண்ண மாட்டோம். எங்கள் வீட்டில் சஹருக்கு ரைஸ் கண்டிப்பாக இருக்கணும். ரைஸ் இல்லாத நாளே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தயிர் கண்டிப்பாக இருக்கணும். தயிர் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டு சுகர்லாம் போட்டு வாழைப்பழம்லாம் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது என் ஹஸ்பண்ட்க்கெலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் தான். இதில் வந்து நம்ம குழம்பு தான் வந்து எப்பவுமே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம என்ன குக் பண்ணுவோம், இதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு குழம்பு வைப்போம்ல, அந்த மாதிரி தான் சஹருக்கும் வந்து பண்ணுவோம். ஆனால் சஹர் குக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக போடுவோம். ஏன்னா நடுராத்திரியில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிடும் போது இந்த காரம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ அதனாலேயே வந்து சஹர் குக் பண்ணும்போது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போடுறது. ஸோ மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ நான் இதை எதுவுமே பண்ண போகிறதில்ல, சஹரில் தான் இதுக்கான வேலை வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பருப்பு சூப்பராக வெந்துருச்சு, அதில் காய் போட்டாச்சு. ஒரு சாம்பார் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் கொஞ்சமாக எலும்பு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ரைஸும் சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு, தம் விட்டுருக்கேன். ஸோ என்னோடய ட்ரைபாட் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. திடீர்னு லாங்காக நான் ஷூட் பண்ணும் போது ட்ரைபாட்டையும் சேர்த்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நம்ம கவுண்டர் டாப் மேலேயும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம். என்னதான் நான்வெஜ் வெரைட்டியாக நம்ம சமைச்சு வச்சாலும் சஹருக்கு வந்து சாப்பிடவே முடியாது. ஓரளவுக்கு தான் வந்து சாப்பிட முடியும். நார்மலாக ஆஃப்டர்நூன் நம்ம லன்ச் எப்படி எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி நம்ம எடுத்துக்க முடியாது. சஹரில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஒரு சில பேர் நிறையா சாப்பிடுவாங்க, அது அவங்களோட இதை பொறுத்து. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கவே இறங்காது. மட்டன் வந்து நான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் எல்லாம் ஒரு பீஸும் எடுத்து வச்சாங்க. அந்த மட்டன் அப்படியே மீதி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே அதை வச்சு வந்து சமோசா ஃபில்லிங் பண்ணி மட்டன் சமோசா வந்து பண்ணியிருந்தேன் நான். ஸோ ரைஸ் வந்து சூப்பராகவே வந்திருந்தது, உதிரியாக. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சஹரில் எடுக்கும் போது அப்படியே அல்வா கெட்டி மாதிரி வரும். அதனால கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டே சஹர் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு தஹஜ்ஜத் தொழுதுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ ரைஸ் நான் சூடு பண்ணல, வெறும் எலும்பு போட்ட சாம்பாரும் மட்டன் ஃப்ரை அப்போ தான் பண்ணியிருந்தேன் நான். இதில் ஒன்றும் இல்லை, ஆயில் போட்டு மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா சுருளை வதக்கி இறக்கிட்டோன்னா ரெடி ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீயோட அன்றைக்கி சஹரை வந்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாங் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தொழுதுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்.
ஸோ ஒரு 4:30க்கு மேலே தான் நெக்ஸ்ட் டே வந்து கிச்சனுக்கு வந்திருக்கிறேன். ஸோ மார்னிங்கே கொஞ்சம் கிச்சன்லாம் நீட் பண்ணி வச்சாச்சு. சகருக்கு செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருந்தது. ஸோ லெஃப்ட் ஓவர் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ 4:30க்கு மேலே அசர்லாம் தொழுதுட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுற வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நோம்பு கஞ்சி வந்து காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோம்பு கஞ்சி ப்ரீமிக்ஸ் வந்து லாஸ்ட் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன், எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து நோம்பு கஞ்சி பண்ண போகிறேன். ஒரு கப் நீங்கள் அந்த ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கப் தண்ணி, பூண்டு பல் ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து காய்கள், நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், நான் வந்து கறி மசாலா பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லி தழைலாம் சேர்த்து இது நல்லா அந்த பருப்பு, அரிசி எல்லாம் நல்லா வேகிற வரையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன தான் விதவிதமாக நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சாலும் இந்த நன்னாரி சர்பத் மாதிரி எதுவுமே வரவே வராது. இதுக்கு ஈடியனா எதுவுமே இல்லை. இது ஒரு டம்ளர் குடித்தாதான் அப்பாடி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பயிரை ஊற போட்டிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து அதையும் வேக வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து லிச்சி புட்டிங் பண்ணலாம், லிச்சி க்ரீமி புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் நான் வந்து அகரகர் பவுடர், அப்புறம் லிச்சி க்ரஷ் இல்லைனா லிச்சி ஜூஸ் இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு இதை நல்லா செட் பண்ண விட்டுருங்க. அது நல்லா செட் ஆகட்டும் இந்த அகரகர். ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் நௌரினுக்கு இந்த கேரமல் புட்டிங் இருந்தே ஆகணும். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் சைடில். ஸோ ஒன்றுமே இல்லை, அதில் ஒரு மிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கூட 1/2 லிட்டர் பால் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்குள்ளேயே வந்து கேரமல் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை இந்த மாதிரி எந்த மோல்டில் வேணால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மிக்சரை ஊற்றி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து லிச்சி புட்டிங்க்கு நான் வந்து விப்பிங் க்ரீம், அது கூடவே மில்க் மேட், லிச்சி க்ரஷ் எடுத்துருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கடையில் மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த புட்டிங்கையும் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அழகாக செட் ஆகி வந்துடும். ஸோ கஞ்சியும் சைடில் எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் விட்டுட்டு உப்பு தண்ணி கரெக்டாக இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக கஞ்சியும் ரெடி ஆயிரும். அடுத்து லிச்சி புட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு கட் பண்ண லிச்சி ஃப்ரூட்ஸ் உள்ளே சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை உள்ளே சேர்த்து நம்ம ஏற்கனவே அகர் பண்ணியிருந்தோம்ல லிச்சி ஃப்ளேவரில், அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இளநீர் புட்டிங், இந்த லிச்சி புட்டிங், அப்புறம் இந்த நொங்கு இருக்குல்ல, நொங்கு கடல் பாசி, அதெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த இஃப்தாருக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சமோசா பேட்டி வச்சு வந்துட்டு ஃப்ளவர் சமோசா பண்ண போகிறேன். ஸோ நிறைய ரீல்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம இஃப்தாருக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், அதனால் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்றுமே இல்லை, நான் வந்து சிக்கன் நக்கெட்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் சிக்கன் 65 ஆர் சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்து கூட ஒரு பீஸ் சென்டரில் வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சமோசா ஷீட்டை மடிச்சுட்டு நான் கொடுக்குற மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஷீட்லேயும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் ஒட்டலை ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் மைதா கூட வந்து சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் மைதாலாம் எதுவும் அப்ளை பண்ணலை. ஸோ நல்லா ஃபுல்லாக கட் கொடுத்துட்டு சென்டரில் அந்த சிக்கன் பீஸ் வச்சு அப்படியே ரோல் பண்ணோன்னா நமக்கு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிரும். அதை டூத் பிக் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சைடில் வந்து நௌரின் வந்து கிர்னி பழம் ஜூஸ் அதையும் வந்து அவள் வந்து போட்டுட்ருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது, அதனால் அவளே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தா. இந்த பழம் நல்லா பழுத்து மாவு மாதிரி சூப்பராக இருந்தது. வெறும் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணாலே சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம மிக்சிலலாம் போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடைக்கு தான் வந்து மாவு ஊற போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இந்த உளுந்து வடை ரெசிபி வேணும் அப்படின்னா நான் தனியாக ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ரீலாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் உளுந்த வடை வேணும்னா அந்த ரெசிபி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு கடைசி டைம் வரையும் வந்து கொஞ்சம் குக் பண்ணுற மாதிரி இருந்தது. எப்பயுமே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே துவா கேட்க உட்காந்துடுறது. அன்றைக்கி வந்து கடைசி டைம் வரையும் வந்து கொஞ்சம் குக்கிங்லேயே இருந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால நம்ம டைம் வந்து கரெக்டாக நம்ம கீப்பப் பண்ணலையோ அப்படின்னு நினச்சேன். அடுத்த நாள்லேருந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி குக்கிங்லாம் முடிச்சிட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த குட்டீஸ்க்கான அட்ராக்டிவ்காக தான் இந்த ஃப்ளவர் சமோசா இதெல்லாம், பட்டர்ஃப்ளை சமோசா, அப்புறம் ஃபேன் சமோசா இதெல்லாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து சிக்கன் ஃபில்லிங் வச்சுட்டு சமோசா ஷேப்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். வீட்டில் குட்டீஸ் குழந்தைங்கள்லாம் வந்து நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டாக நல்லாயிருக்கும். ஸோ டைமும் ஆயிடுச்சு. சரி நம்ம உட்காந்து துவா கேட்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமோசாலாம் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டே இருந்தேன். நௌரி தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா. அல்ஹம்துலில்லாஹ் பாங்கும் சொல்லிட்டாங்க. நல்லபடியாக ஃபஸ்ட்டு நோன்பை வந்து திறந்துட்டோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட் டே இஃப்தாருக்கு இதெல்லாம் தான் இருந்தது. கொஞ்சமாக பயரை வச்சுருந்தேன். அதை தாளிக்கணும்னு நினச்சேன். எனக்கு டைம் இல்லை. சரி ஓகே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சாலட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக குக்கும்பர் ஆனியன் மட்டும் கட் பண்ணி போட்டு நான் சாலடாக சாப்பிட்டேன் டின்னருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் சமோசா, உளுந்து வடையோட கொஞ்சம் சட்னி சாம்பார் இருந்தது. கூடவே கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ், கஞ்சி, எப்பயும் போல் புட்டிங் இருந்தது. 2 விதமான புட்டிங், அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட் டே வந்து சூப்பராக வந்து எங்களோட நோன்பு திறந்துட்டோம். நீங்கள் உங்களுக்கு முதல் நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நிறைய அமல்கள் செய்யுங்க. எங்களையும் உங்களோட துவாவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்களும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அப்படின்னா வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.